சாலையை பிரிச்சா போவீங்களா அப்படின்னு சாலையை ஒரு சாலையை பிரிச்சு விட்டாங்க. இதெல்லாம் தாலி பூரா தண்ணி ஊற்றி வச்சதெல்லாம் இந்த கடலை தூக்கி போட்டு எல்லாம் உடச்சிட்டு ஓட்டக்கூடாது, குடி இருக்கக்கூடாது அப்படின்னு நோட்டீஸ் கொடுத்தாங்க. எங்களுக்கு படித்தவங்களாம் தான் நம்மளுக்கு தெரியும். என்னமா கொடுக்குறாங்கன்னு நாங்களும் ரெமாண்ட் பண்ணி உள்ள தள்ளிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சிங்காபுரத்துலேருந்து ஏமனூர், சிங்காபுரம், கொங்குருப்பட்டி, குளிப்பட்டி, ஒகேன்கல் வரைக்கும் ஜில்லாலாம் தண்ணி வடிஞ்சா விவசாயம் பண்ணுவாங்க. தண்ணி ஏறிட்டா விவசாயம். அதனால் வீரப்பன் இருக்கும் போது கூட பூரா அதிரடி தமிழ்நாட்டில் இருந்தாங்க. கர்நாடகாரன் தான் முடிச்சு கொண்டுட்டு போய் கர்நாடகாவில் கேஸ் போட்டாங்க கூட தமிழ்நாட்டுக்காரன் எவனும் முடிச்சு கேஸ் போடல. இதே கர்நாடகாவில் பாரு இப்போ நேர் இதில் பாரு சோளம் இதெல்லாம் இருக்குது. அதுவும் ரிசர்வ் ஃபாரஸ்ட் தான். அங்கே கரண்ட்டு கொடுத்துருக்குறான், சோலார் கொடுத்துருக்குறான், ஆற்றுல மோட்டர் வச்சு தண்ணி பாய்க்கிறான். இந்தியாவுக்கு ஃபாரஸ்ட் ஆக்ட் ஒன்று தானே, இல்லை வெவ்வேறையாக இருக்குதா? மாநில வணக்கம் நண்பர்களே. காமராஜ்பேட்டை கோவிந்தன் வீரப்பனின் ஆதிகால கூட்டாளியான இவரை பற்றிய தொடரை ஆர்வம் பொங்க நேயர்கள் காணொளி வழியே தரிசித்து கொண்டிருக்கிறீர்கள். அதற்காக என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர் கிட்டத்தட்ட 23 அத்தியாயங்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. இந்த அளவுக்கு நம் நண்பர்கள் வரவேற்பு அளிப்பார்கள் என்று முதலில் நான் எதிர்பார்க்கவில்லை. தொடர்ந்து அதற்கு வந்த ஆதரவு கருத்துக்கள், அதில் பார்வையாளர்களின் எண்ணிக்கை, இது எல்லாம் தான் இந்த அளவு இதை வளர்த்திருக்கிறது. இதையும் தாண்டி இது எத்தனை எபிசோடுகள் போகும் என்பது உங்களுடைய ஆதரவு, காமராஜ்பேட்டை கோவிந்தன் கொடுக்கும் அந்த விஷயங்கள் பொறுத்தே அது அமையும் என்று கருதுகிறேன். அது 50 அத்தியாயமா, 100 அத்தியாயமா, அல்லது 1-2 அத்தியாயத்தில் முடிந்துருமா அப்படிங்கிறதெல்லாம் நம்மளால் அனுமானிக்க முடியாது. அது பாட்டுக்கு செல்லட்டும். இதற்கு முன்பே நாம் வீரப்பன் சம்பந்தப்பட்ட பல காணொளிகளை வெளியிட்டிருக்கிறோம். அதில் முக்கியமாக வீரப்பனுடன் மிகுந்த நெருக்கமாக இருந்த இளவயது கூட்டாளியான அன்புராஜை பலமுறை நாம் பேட்டி எடுத்து வெளியிட்டிருக்கிறோம். அவரும் அப்படித்தான் பல விஷயங்களை ஆக்கபூர்வமாக நமக்கு பகிர்ந்தெடுத்திருக்கிறார். இருந்தாலும் கூட அவருடைய கதையும் இது மாதிரியான காமராஜ்பேட்டை கோவிந்தனைப் போலவே ஒரு நீண்டதொரு தொடராக வர வேண்டும் என்பது என்னுடைய ஆவலாக இருக்கிறது. அந்த ஆவல் நம் காணொளியை பார்க்கும் நட்புகளுக்கும் நிறையவே இருக்கிறது என்பதை நான் அறிவேன். அதற்கான முயற்சிகளையும் எடுப்பேன். அது அன்புராஜ், காமராஜ்பேட்டை கோவிந்தன் மட்டுமல்ல, இன்னும் வீரப்பனுடன் வாழ்ந்த, அவருடன் சுவாசித்து நகர்ந்த பல்வேறு தரப்பட்ட மனிதர்களை பேட்டி கண்டு எடுத்து உங்களுக்காக தர உள்ளேன். இதற்கு முன்பே இன்னொரு விஷயம், வீரப்பன் கிராமங்கள் எப்படி இருக்கிறது என்று, வீரப்பனினால் பாதிக்கப்பட்ட கிராமங்கள் அல்லது வீரப்பன் பெயரால் அதிரடிப்படை நடத்திய சித்திரவதைகள், அந்த கொடுமைகள், அது சார்ந்த கிராமங்களுக்கு பயணம் செய்து 20-23 அத்தியாயங்கள் நாம் இதற்கு முன்பே கொடுத்திருக்கிறோம். அதிலும் இதேபோல் நிறைய அளவு நம் காணொளிக்கு நேயர்கள் நிறைய வரவேற்பு கொடுத்திருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாகவே நான் இதை பார்க்கிறேன். இப்போது வீரப்பன் தளபதிகள் என்ற தலைப்பில் காமராஜ்பேட்டை கோவிந்தனின் தொடர் வந்து கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ இதே மாதிரியான ஒரு ஆக்கபூர்வமாக வீரப்பனுடன் நெருங்கி உறவாடி இருந்த, அதுவும் தைரியமாக கருத்துக்களை வெளிச்சொல்லக்கூடிய வீரப்பனுடைய ஆதிகால கூட்டாளிகள், கடைசி கால கூட்டாளிகள் யாராக இருந்தாலும் அவர்களை பற்றிய வீடியோ பதிவுகள், அது உண்மை எந்த அளவுக்கு அதில் நம்பகத்தன்மை இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல் அதையெல்லாம் தேடி வெளியிடுவது என்பதும் இங்கே வாசு வேலாயுதன் யூடியூப் சேனல் வாயிலாக ஒரு உத்தேசம் செய்யப்பட்டுள்ளது. இப்படியான சூழலில் வீரப்பன் கூட்டாளியான காமராஜ்பேட்டை கோவிந்தனின் அவரின் சொந்த ஊரான காமராஜ்பேட்டை ஊருக்கே சென்று பார்க்கலாம் என்று கூட கருதியிருந்தோம். அதைவிட முக்கியமாக அவர் வாழ்ந்து கொண்டிருப்பது, காமராஜ்பேட்டை விட அதிகமாக நேசித்து வாழ்ந்து கொண்டிருப்பது சிங்காபுரம் கிராமத்தில்தான். அவர் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு விவசாயம் பார்த்து கொண்டிருக்கிறார். அங்கே மிகப்பெரிய அளவில் பிரச்சனையும் இருக்கிறது. அது வீரப்பன் உலாவிய கிராமங்களை உள்ளடக்கிய
ஒரு காட்டுப்பகுதி தான் சிங்காபுரம் என்றில்லை. சிங்காபுரத்தை மையமாக வைத்து வடக்கும் தெற்குமாக சென்றால் முழுக்க காவிரி கரையில் ஒரு 35-40 கிலோமீட்டர் தூரத்திற்கு பாலாறு தொடங்கி ஒகேனக்கல் அணை வரை இருக்கக்கூடிய அந்த ஆறு செல்லக்கூடிய பாதி பகுதி, அதாவது கர்நாடக பகுதி அல்லாத தமிழக பகுதியில் காமராஜ்பேட்டை கோவிந்தன் மாதிரியான நூற்றுக்கணக்கான விவசாயிகள் வசித்து வருகிறார்கள். அந்த நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பழங்குடி மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னவென்றால், அங்கே எதுவும் இப்போதைக்கு விவசாயம் செய்ய முடியாத அளவுக்கு வனத்துறை அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டிருக்கிறது. இது வனத்துறைக்கு சொந்தமான நிலம். எக்காரணம் கொண்டு இங்கே பயிர் வச்சை விளைவிக்க கூடாது, ஆடு மாடுகள் மேய்க்கக்கூடாது, ஏன் நீங்கள் இங்கே குடியிருக்கவே கூடாது, இங்கிருந்து வெளியேறுங்கள் என்பதுதான் வனத்துறை 3 ஆண்டுகளாக அவர்களுக்கு நிறைய நெருக்கடி கொடுத்து கொண்டிருக்கிறது. இதன் பலனாக இங்கு இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான விவசாயிகள் தன் விவசாயத்தை நிறுத்தி இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாது கால்நடைகளை மேய்க்கிறதுக்கு கூட வழி இல்லாமல் ஒரு நூற்றுக்கணக்கான பேர் இந்த இடத்தை காலி செய்துவிட்டு வெளியேறிவிட்டார்கள். சிலர் மட்டுமே, ஒரு 50-60 பேர் மட்டுமே இன்றைக்கு அங்கே தங்களை தக்க வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுவும் ஆடு மாடு மேய்ப்பு தொழிலை மட்டுமே அவர்கள் நம்பி அங்கே பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒருவராகவே காமராஜ்பேட்டை கோவிந்தனும் அவரது துணைவியாரும் அவரது மனைவியும் அங்கே கால்நடை மேய்ப்பு தொழிலில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இதற்கு முன்பு, அதாவது இது என்ன வனத்துறை நிலமா என்று கேட்டால் அதுவும் இல்லை என்கிறார்கள். இது முழுக்க முழுக்க பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான நிலம். அதாவது காவிரி வடக்கிலிருந்து தெற்காக செல்லுகிறது. மேற்கு கரையோரமும் கிழக்கு கரையோரமும் இருக்கக்கூடியவர்கள் அந்த பிடபிள்யூடி நிலத்தை பயன்படுத்தி, அதாவது பொதுப்பணித்துறையின் நிலத்தை பயன்படுத்தி அதில் பயிர் செய்து வருகிறார்கள். அதாவது மேட்டூர் அணையில் நீர் முழுமையாக தேங்கும் போது வடக்கும் கிழக்கும் மேற்கும் இருக்கக்கூடிய 2 கரைகளையும் தொட்டோடும். அப்போது முழுமையாக பிடபிள்யூ நிலம் மூழ்கிவிடும். அதில் கரையோரத்தில் இருக்கக்கூடியவர்கள் தான் இவர்கள். அப்படி அந்த நீர் அதாவது முழுமையாக தேக்கப்படாத காலங்களில் அந்த பக்கம் இந்த பக்கம் 2 பக்கமே பாதி அளவு நிலப்பரப்பு கிடைக்கும். அதில் ராகி, கம்பு, சோளம், நெல், இப்படி கரும்பு எல்லாமே விவசாயம் செய்யக்கூடியவர்களா அதாவது மேட்டூர் அணை உருவான காலத்திலிருந்து 85-90 வருட காலமாக அவர்கள் பயிர் செய்து வந்திருக்கிறார்கள். இதுவரை இல்லாத தொந்தரவு இந்த 3 ஆண்டுகள் மட்டுமே நடக்கிறது. இதுவரைக்கும் இது வனத்துறைக்கு சொந்தமான நிலம் என்று யாரும் வந்து தொந்தரவு செய்யவில்லை. இப்போதுதான் இந்த தொந்தரவு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 3 ஆண்டுகளாக மட்டும் ஏன் இப்படி தொந்தரவு செய்கிறார்கள்? வீரப்பன் இருந்த காலத்தில் ஏன் இவர்கள் வரவில்லை? இது வீரப்பன் இருந்திருந்தால் இவர்கள் இங்கே வரவே மாட்டார்கள், இப்படியெல்லாம் தொந்தரவு செய்ய மாட்டார்கள் என்று தொடர்ந்து அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, சமீபத்தில் இங்கே தொட்டி கட்டி தண்ணீர், குடி தண்ணீருக்காக தொட்டி கட்டி, குளிக்கிறதுக்காக தொட்டி கட்டி இருந்ததை தொட்டி ஒரு 2 இடத்துல போய் வனத்துறையினர் போன வாரம் இடிச்சிருக்கிறாங்க. இப்போ ஆடு மாடு வியாபாரிகள் வந்து அந்த பகுதியில் ஒரு லாரியில் வந்திருக்காங்க. லாரியில் வந்து அந்த ஆடு மாடு வியாபாரிகள் அதை ஏற்றிட்டு போகிறதுக்காக அவங்கள வந்து வனத்துறை ஏரியாக்குள்ளே நீ எப்படி வந்தேன்னு லாரியோடு அவங்கள கொண்டுட்டு போய் 2 நாள் பேரம் பேசி ஒரு கடைசியில் ஒரு 10,000 ரூபா லஞ்சம் வாங்கிட்டு தான் அவங்கள விட்டுருக்காங்கங்கிற ஒரு தகவலும் கிடைக்குது. இப்படி இவங்களுக்கு நடக்கிற டார்ச்சர் முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு பகுதியில் தான் நடக்குது. அதாவது காவிரி கரைக்கு அக்கறையில் இருக்கிற பூரா கர்நாடக பகுதி. அந்த கர்நாடக பகுதியில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான விவசாயிகளுக்கு பட்டா கொடுத்து அந்த நிலத்துல பயிர் செய்யறதுக்கான உரிமையும் கொடுத்து ஆடு மேய்க்கிறதுக்கான உரிமையும் கொடுத்து கர்நாடக அரசு அவங்கள வந்து நல்லபடியா வச்சுட்டு இருக்கிற நேரத்தில் அதே தமிழ்நாட்டு பகுதியில் இவர்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனையை கிளப்பி இது வனத்துறைக்கு சொந்தமான நிலம்னு சொல்லி இந்த 3 ஆண்டுகளில் செய்யக்கூடியவர் ஒரு ஆந்திர பிரதேசத்தை சேர்ந்த ஒரு அதிகாரி என்பது இவர்கள் குறிப்பிடக்கூடிய ஒரு விஷயம். இதற்காக கர்நாடகத்தில் ஒரு நீதி, தமிழ்நாட்டுக்கு ஒரு நீதியா, கர்நாடகத்துக்கு ஒரு சட்டம், தமிழ்நாட்டுக்கு ஒரு சட்டமா அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இவங்க போராடிட்டு ஜி.கே. மணி உள்ளிட்ட மூத்த எம்எல்ஏ எம்பிகள் கிட்டலாம் நிறைய இவங்க புகார் மனு கொடுத்துருக்குறாங்க. இது செக்ரட்டேரியட் வரைக்கும் போயிருக்கு. இருந்தா கூட இவங்க இன்னும் துன்பத்தில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இங்க நூற்றுக்கணக்கான மக்கள் வந்து இதா இருக்காங்க. சில பேர் வந்து நம்ம கண்ணு முன்னாடியே கொண்டு வந்து இவங்க பாத்திர பண்டமெல்லாம் உடைச்சிட்டு போனதா, கால்நடைகளுக்கு வச்சிருந்த பக்கெட்டு, பிளாஸ்டிக் ட்ரம் எல்லாமே உடைச்சிட்டு போனதா, தொட்டி உடைச்சிட்டு போனதா பெண்கள் கொண்டு வந்து நம்ம முன்னாடி போடும்போது மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தது. ஏன் இவங்களுக்கு மட்டும் இந்த நிலைமை என்ன ஏது அப்படிங்கிறத நம்ம ஒகேனக்கல் தொடங்கி
சிங்காபுரம் தொடங்கி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய சில விவசாயிகள் கிட்ட பேசினோம். அப்படி என்னதான் இங்கே நடக்குது அப்படிங்கிறது காமராஜ்பேட்டை கோவிந்தனை முன் வச்சேன். இதையெல்லாம் நான் ஒரு கலந்தாய்வு செஞ்சு உங்களுக்காக இதை தர்றேன். அப்படி என்ன இந்த பிரச்சனை வந்து ஒரு வேளை வீரப்பன் இருந்திருந்தா இப்படி நடந்திருக்குமா அப்படிங்கிறத அவங்க எல்லாம் கேட்குற கேள்வி. நீ இதுன்னு சொல்லப்போனால் இப்போ வனத்துறையில் வரக்கூடியவங்க இது வீரப்பன் இருந்து வந்த ஆளுங்க நீங்கள்லாம் போங்கன்னு மிரட்டுறதாகவும் ஒரு இது பண்ணுறோம். வீரப்பன் இருந்த வரைக்கும் பழங்குடிகளுக்கு துன்பம் கொடுக்கக்கூடாது, அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கக்கூடாது, அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை உறுதி பண்ணு அப்படின்னு எல்லாம் சொன்னது கோரிக்கையை வச்சவர் தான் வீரப்பன். அதே சமயம் வீரப்பன் கூட்டத்துக்கு அரிசி பருப்பு கொண்டு போகாதீங்க, எங்களுக்கு காட்டி கொடுங்க, 5 கோடி கொடுக்குற 10 கோடி கொடுக்குற 50 கோடி கொடுக்குறேன்னு அறிவித்ததோட இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கை வந்து இங்கே நிச்சயிக்கப்படும், உங்களுக்கு கல்விக்கான பள்ளிக்கூடங்கள் எல்லாம் இங்கே நிறுவித்தரப்படும், உங்களுக்கு தொழில் மேம்பாடு ஏற்படுத்தி தரப்படும், உங்களுக்கு வாழ்க்கையில் பாதுகாப்பு தரப்படும். வீரப்பனை நம்பாதீங்கன்னு பிரச்சாரம் செஞ்சது அரசு அதிகாரிகள் தான். அந்த அரசு அதிகாரிகள் எல்லாம் இப்போ எங்கே போனாங்கன்னு தெரியல. ஆனால் அதே அரசு அதிகாரிகள் திரும்ப இப்போ இந்த மாதிரி மிரட்டலில் ஈடுபடுறதுங்கிறது உண்மையிலேயே வருத்தத்துக்குரிய விஷயம். இது வந்து மம்மட்டியான் இருந்த ஏரியா, அதுக்கடுத்து வீரப்பன் வந்த ஏரியா. இதில் மம்மட்டியான் வீரப்பன்கள் திரும்பவும் உருமாறாமல் இருக்கணும்னா இந்த மக்களுடைய கோரிக்கைகள், இவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை நான் பேட்டிகளாக கொடுக்க போகிறேன். அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒரு தாயுள்ளத்தோடு அணுகி அவங்களுக்கான ரெமிடியை, அவங்களுக்கான வாழ்வாதாரத்தை உருவாக்கி கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காகவே இந்த வீரப்பனுடைய சிங்காபுரம் காட்டுப்பகுதியில் நம்ம இந்த பயணத்தை உங்களுக்காக தருகிறோம். வாங்க அங்க இந்த மக்களை எல்லாம் சந்திக்கலாம். பேர் முத்தமா. எத்தனை வருஷமா இங்கே இருக்கிறீங்க? 10-20 வருஷமா இருக்குதுங்க இங்கே. இது இப்படி உடைச்சது யாருங்க, என்ன பண்ணாங்க? இது காடு வாச்சரு. காடு வாச்சர் எதுக்காக இதை இப்படி பண்ண? ஏன் இப்படி மாடாடு வச்சுட்டு இருக்கிறீங்க? உங்கள் ஊருக்கு போங்க, எங்கேனாச்சும் போங்க, வேலை வெட்டிக்கு போங்க, இங்கே என்னத்துக்கு இருக்கிறீங்க அப்படின்னு தாலி உடைச்சா போவீங்களா, சாலையை பிரித்தா போவீங்களா அப்படின்னு ஒரு சாலையை பிரித்து விட்டாங்க. சரி. அப்புறம் இதெல்லாம் தாலி பூரா தண்ணி ஊற்றி வச்சதெல்லாம் இந்த கடலை தூக்கி போட்டு எல்லாம் உடச்சி விட்டு இங்கே எதுக்கு ஆடுக்குது செம்பிளி ஆடு. அதுக்காக உடச்சி விட்டு இடத்த விட்டு காலி பண்ணுங்க இருக்காதீங்க அப்படின்னு பட்டியெல்லாம் பிரித்து போட்டு போயிட்டாங்க. இது மாதிரி எத்தனை தடவை நடந்திருக்குது? இதோட 2-3 டைம் அப்படி உடச்சி விட்டாங்க. ஓஹோ, எத்தனை வருஷமா நீங்க இங்க இருக்கிறீங்க? நாங்கள் 10-20 வருஷத்துக்கு மேலே இருக்கிறோங்க. 20 வருஷமா இருக்கீங்க. உங்களுக்கு அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த மாதிரி எல்லாம் இங்க இருந்திருக்காங்களா? எங்கள் அப்பா அம்மாலாம் இங்கே தான் இருந்தாங்க. ஓஹோ, இப்போ அவங்களுக்கெல்லாம் இந்த தொந்தரவு எதுவும் நடக்கலையா? அதெல்லாம் வயசாகிடுச்சு, ஊட்டாடு போய் குந்திட்டு இருக்கிறாங்க. சார் போட்டு ஒரு 20 வருஷமா இந்த தொந்தரவு உங்களுக்கு இல்லை? இப்போ அந்த 2-3 வருஷ தலையில தான் அப்படி தொந்தரவு. ஓ, அதுக்கு முன்னாடி இல்லை இப்போ ஏன் இருக்குதுன்னு நீங்கள் கேட்டீங்களா அவங்கள? கேட்டால் நம்ம மத்திய கவர்மெண்ட்டில் இருந்தாங்க. கவர்மெண்ட் வந்து ஆர்டர் ஆகி போச்சு, நீங்கள் இருக்காதீங்க, நீ கிளம்புங்க போட்டு இங்கே என்ன வேணும் பட்டியெல்லாம் பிரிச்செல்லாம் உடச்சி போட்டு தாலியெல்லாம் உடச்சி போட்டு போயிட்டாங்க. நிறைய ஊற்றி வச்சுருந்துங்க தவிடு போட்டு பூரா உடச்சி. நீங்கள் எத்தனை ஏக்கர் காடு இங்கே பார்க்குறீங்க? இந்த காடு அண்ணமுட்டு காட்டு வரைக்கும் இங்கே தெரியுது. ஓஹோ, ஒரு எத்தனை ஏக்கர் இருக்குங்க? 2 ஏக்கரா? 2 ஏக்கரில் என்ன விவசாயம் பண்ணிட்டு இருந்தீங்க முதல்ல? என்ன கம்பு அரிப்போங்க, எதை பருத்தி கொட்டை அது இது ஒன்றுங்க, ஆரியம் அரிப்போங்க, வவுத்துக்கு தான் பண்ணி சாப்பிட்டுக்கிடுதுங்க. இப்போ அது வவுத்துக்கும் பண்ணக்கூடாதுன்னு காட்டு 2-3 வருஷமாக குறை போட்டு இதெல்லாம் உடச்சி ரங்கச்சோளம் பண்ணுறாங்க. சாலையிலேயும் இருக்கக்கூடாது, சாலையை விட்டு கிளம்புங்க, வீடு எங்களுது, இங்கெல்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ என்ன பண்ணலான்னு இருக்கீங்க நீங்கள்? என்ன பண்ணுறது, எதுனாச்சும் ஓடுறதுக்கு விடுவாங்களா, என்ன பண்ணுவாங்களா? எத்தனை பேர் இருக்கிறீங்க வீட்டில்? வீட்டில் நானும் எங்கள் வீட்லேயுங்கிறேங்க. பசங்கள்லாம் வெளியில் வேலைக்கு போயிட்டாங்க. 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வேலைக்கு போயிருந்தாங்களா, இப்போ தான் போகிறாங்களா? இல்லை, அப்போ இருந்தே வேலைக்கு இதை கார் வேலைக்கு அது இது போவாங்க. ஓஹோ, கூலி வேலைக்கு தான் போகிறாங்க. இப்போ என்ன ஐடியா வச்சுருக்கிறீங்க? இடத்த விட்டு போயிடலான்னு இருக்கீங்களா? இங்கே இருக்கலாம்னு போகிறதுக்கு வழியே இல்லை எங்களுக்கு. வேறு இடமும் இல்லை? வேறு இடமும் இல்லை, வேறு இடம் இல்லை. ஏதாங்க அப்படியே ஆத்தாரம் அப்படியே ஆற்று தண்ணி மட்டும் குடிச்சிக்கிட்டு இந்த சுண்டைக்காய் பொறிக்கிட்டு வவுறு வளர்த்திக்கிட்டு போல போடுறாங்க. அதுவும் விடமாட்டுக்கிறாங்க. நீங்கள் எங்கே போகிறது என்ன பண்ணுறதுன்னு இருக்கிறாங்க. என் பேர் அசோக்குங்க. 1892 வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக அறிவித்தாங்க. ஏரியா பேர் கொங்குருப்பட்டிங்க.
காவிரி கரையிலிருந்து எவ்வளோ தூரம்? இப்போ காவேரி கரைன்னாங்க காவிரி தண்ணி இங்கே வந்து நிற்கும். பிடபிள்யூ லேண்டுக்கு மேலே இருக்கிறோங்க. ஒரு 20 மீட்டர் 30 மீட்டர் தொலைவில் இருக்கிறோம். சரி, இது என்ன பிரச்சனை இப்போ நடந்துட்டு? பிரச்சனை வந்துங்க, இதில் வந்து ஒரு 60-70 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து இங்கே அப்போ வந்து 1982 ரிசர்வ் ஃபாரஸ்ட்டாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து இப்போ ஏழை மக்கள் வந்து இங்கே வந்து குடியிருந்து ரொம்ப நாள் ஆடு மேய்க்கிறது, குட்டி விவசாயம் இது மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் செஞ்சுக்கிட்டு டேம் கட்டுறதுக்கு முன்னாடியே வந்து விவசாயம் கரையோரம் இருந்து விவசாயம் செய்கிறது, கொஞ்சம் அந்த தானியம் சோளம் ஆரியம் இது மாதிரி வரைச்சி அதை மட்டும் வயிற்று பிழைப்பு பண்ணிக்கிட்டு இருந்துக்கிறாங்க. 1892 பின்னாடி ரிசர்வ் ஃபாரஸ்ட் அறிவிச்சதுக்கு பின்னாடி அங்கே அப்பா அந்த ஆட்சியாளர்காரில் வந்து வெள்ளைக்காரர் வந்து சரி டேமு கட்டுறோம், நீங்கள் வந்து எல்லாம் வெளியேறிக்காங்க அப்படின்னு சொல்லி அறிவிக்கும் போது விவரமாக இருந்தவங்க வந்து அந்த சரி எங்களுக்கு இடம் ஒதுக்குங்கன்னு சொல்லிட்டு கொங்குருப்பேட்டில் வந்து 29 ஏக்கரா வந்து பட்டா லேண்டு அவங்களுக்கு ஒதுக்கியிருக்கிறாங்க. அந்த மீதமுள்ள அந்த விவரம் இல்லாதவங்க ஆஃபீஸர்கிட்ட போய் பேச பயந்துக்கிட்டவங்க வந்து கரையோரமாக ஒதுங்கி சரி நமக்கு விவசாயம் செய்கிறதுக்கு இடம் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் பட்டா அப்போ போய் வெள்ளைக்காரர்கிட்ட போய் பேசுறது அவங்கக்கிட்ட பண்ணுறது தெரியாது. விவரம் இல்லாதவங்க வந்து இப்படி ஒதுங்கி வந்துட்டாங்க. இப்போ இங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் வந்து பட்டா லேண்ட் இருக்குதுங்க. அங்கே 29 ஏக்கரா பட்டா லேண்ட் இருக்குது. அதை வச்சு அவங்க ஒரு 10 வீட்டாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அதை வச்சு அவங்க இது பண்ணிகிட்ருக்காங்க. அந்த விவரம் இல்லாத வாங்கினவங்க தாங்க இந்த கரையை விட்டு ஒதுக்கி வந்தவங்க. அதுக்கு பின்னாடி வந்துங்க ஒரு 60-70 வருஷத்துக்கு பின்னாடி குறிப்பிட்ட லெவலில் சரி இடம் ஒதுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பரப்பு வந்து சேர்ந்து விவசாயம் பண்ணிக்கிட்டாங்க. அப்புறம் வந்து சரி இது வந்து காலகாலமாக நம்ம பண்ணிட்டு இருக்கிறது தானே, பிடபிள்யூட இடம் தானே அப்படின்னு சொல்லி விவசாயம் பண்ணிக்கிட்டு அப்புறம் தென்னை மரம் இது மாதிரிலாம் வச்சு வளர்த்திக்கிட்டு காலத்தை கடந்துக்கிட்டாங்க. அப்புறம் விவசாயம் இல்லாத போது தண்ணி இல்லாத போது போய் மீன் பிடிக்கிறது இது மாதிரி தொழில் தான் வந்து ஒரு 100 குடும்பங்கள் அது மாதிரி இங்கேருந்து சிங்காபுரத்துலேருந்து ஏமனூர், சிங்காபுரம், கொங்குருப்பட்டி, குளிப்பட்டி, ஒகேன்கல் வரைக்கும் கரை சந்தம் மேட்டூர்லேருந்து இருக்கா? மேட்டூர் அணைக்கட்டுலேருந்து பிடபிள்யூ ஜில்லாலாம் தண்ணி வடிஞ்சால் விவசாயம் பண்ணுவாங்க. தண்ணி ஏறிட்டா விவசாயம் பண்ணுறதில்ல. இதுக்கு மேலே பாலாத்துக்கு மேலே வந்து உங்கள் குறிப்பிட்ட காலம் மக்கள் வந்து ஒரு 70 வருஷத்துக்கு 80 வருஷத்துக்கு பக்கமாக வாழ்ந்துருக்காங்க. ஆனால் அவங்க வந்து குறிப்பிட்ட ஆளுங்க வந்து நிறைய ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க, சரி இங்கிருந்து நம்ம என்ன பண்ணுறோம் வெளியில் போய் போகிறோம், நிறைய ஜனங்களை வந்து அந்த மாதிரி பழைய காலம் காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. விவரம் தெரியாது, சரி நம்ம வெளியில் போனால் பிழைக்க முடியாது அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்க இங்கே இருக்காங்க. காலகாலமாக இருந்துக்கிட்டு இந்த நீளம் எத்தனை கிலோமீட்டர் சுமாராக வரும்? இங்கேருந்து வந்து பார்த்தீங்களா நமக்கு கொங்குருப்பட்டியிலேருந்து எடுத்துக்கிட்டுங்களா 19 கிலோமீட்டர் பாலாறு வரைக்கும் இருக்குதுங்க. கொங்குருப்பட்டிலேருந்து வரைக்கும் அதில் வந்து விவசாயம் செய்கிற இடம் ஒன்று பார்த்தீங்களா நம்ம கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 200 ஏக்கருக்கு மேலே தேருங்க. அதாவது பிடபிள்யூ இது தமிழ்நாட்டில் ஏரியாவில் மட்டும். இதே மாதிரிங்க கர்நாடகாவிலையும் இருக்குது. இதே சேம் ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டு அவங்களுக்கு வந்து கர்நாடகா அரசு என்ன பண்ணியிருக்குன்னா குறிப்பிட்டவங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ் மாதிரி கொடுத்து நீங்கள் ஒரு 3 ஏக்கரா விவசாயம் பண்ணிக்காங்க, ஸ்டேட்டஸ்கோ அதை மட்டும் நீ மெயின்டைன் பண்ணிக்கணும், எக்ரோச்மெண்ட் அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் போட்டு அவங்களுக்கு வந்து இப்போ 3 பேஸ் லைன் கொடுத்து ஆற்றுல கரண்ட் மோட்டர் வச்சு ஓட்டுற வரைக்கும் சௌரியம் பண்ணி கொடுத்துருக்குதுங்க. இதே சேம் அதே ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு, இதுவும் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு. அப்புறம் அந்த விவசாயத்தை வச்சு நிறையா ஜனங்கள் வந்து வெளியேறிட்டாங்க. அந்த பக்கம் இருக்கிறவங்க இந்த பக்கம் இருக்காங்க. இவங்க வந்து குறிப்பிட்டிருக்கவங்க அந்த காலத்தில் வந்து ஓட்டர் ஐடி போய் வாங்க முடியலைங்க. அதாவது வீட்டு வரி ரசீது, ஓட்டர் ஐடி இது மாதிரி வாங்கும்போது சாலையில் இருக்கிறது கிடைக்கிற சாப்பாட்டை குதிரமாக போட்டு வச்சு அதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு படிக்கவும் வைக்கல ஜனங்களை. படிக்க வைக்கிறதுக்கான அந்த வசதியும் கிடையாது. ஒரு எலெக்ஷனுங்கும் போது 1992 முறையாக இங்கே வந்து ஓட்டர் ஐடி ரிசீவ் பண்ணியிருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டு 1992. அதுலேருந்து வாங்கினவங்க தான் ஒரு 500 பக்கமாக, அதாவது சிங்காபுரம் டு கொங்குருப்பட்டி வரைக்கும் ஒரு 500-600 ஓட்டுகள் வந்து இருந்திருக்குது. அதுக்கு பின்னாடி தான் ஒவ்வொன்றா வீட்டு வரி ரசீதி, ஆதார் கார்டு. இப்போ ஆதார் கார்டு ரீசெண்டாக வந்த 2015 இப்போ மோடி திட்டம் வந்த போது ஆதார் கார்டு. அதுக்கு முன்னாடி வந்து ரேஷன் கார்டு வந்து பழைய ரேஷன் கார்டில் வந்து எல்லா ஜனங்கிட்டுமே இருக்குதுங்க. அப்புறம் ரேஷன் கார்டு, வீட்டு வரி ரசீதி, கரண்ட் வந்துங்க 2000 வந்து சிங்காபுரத்துக்கு வந்துச்சுங்க. அதுக்கு பின்னாடி மூவ் பண்ணி எம்எல்ஏ மூலிமா 2006 வந்து கொங்குருப்பட்டிக்கு வந்ததுங்க. இதெல்லாம் சேர்ந்து காலம் போயிட்டு இருந்துச்சுங்க. இது வரைக்கும் ஃபாரஸ்ட்டுக்கார் வருவாங்க போவாங்க, அதாவது விவசாயம் பண்ணக்கூடாது, நீங்கள் என்க்ரோச்மெண்ட்டில் இருக்கக்கூடாது, இது வரைக்கும் சொன்னதும் கிடையாது. அதாவது அவங்களுக்கு பர்பஸுக்கான தேவையான அமௌண்ட்டு ஆட்டுக்கு இதுக்கு மாதிரி தேவையான அவங்களுடைய இது அமௌண்ட்டை வாங்கிட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. நீங்கள் விவசாயம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்பயே அவங்களுக்கு ஒரு கண்டிஷன் கொடுத்துருந்தோம்னா அவங்க வந்து அதுக்கான உஷாராகி நாங்களும் ஏதோ ஒன்று பண்ணியிருப்போங்க. இப்போ வந்து திடீர்னு
திடீர்னு 2 வருஷத்துக்கு முன்னாடி முறையாக எவிஷன் நோட்டீஸே கொடுக்குறாங்க. ஆனால் நோட்டீஸ்னால் அது என்னன்னே தெரியாது ஜனங்க மத்தியில். நோட்டீஸ் எதுக்கோ கொடுக்குறாங்க அப்படின்னு இல்லைப்பா, அவங்க ஃபாரஸ்ட்டுக்கார் சொன்னது இது வந்து கண் துடைப்பு தான், இது நீங்கள் வாங்கிக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லும்போது எல்லா ஜனங்களுமே வாங்கிட்டாங்க. இங்கேருந்து வந்து என்க்ரோச்மெண்ட்டில் வந்து 38 வீடு இருக்குதுங்க. அதாவது கொங்குருப்பட்டியில் மட்டும் ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு 38 வீடு இருக்குதுங்க சொல்லியிருக்காங்க. அது வந்து என்னன்னா 38 வீடு வந்து இவங்க என்க்ரோச்மெண்ட்டில் பதிவே பண்ணலைங்க. ரேஞ்சர் ஆஃபீஸில் பதிவு பண்ணாமல் இவங்களை வந்து ஜனங்களுக்கு வித்தவுட்டாக நோட்டீஸ் கொடுத்து அப்பப்போ பணம் வசூல் பண்ணிக்குவாங்க. அதாவது ஒரு முருகன் ஒரு ரேஞ்சர் இருப்பாருங்க, நோட்டீஸ் கொடுத்துட்டு காடு ஓட்டக்கூடாதுன்னு சொல்லுவார். தெளிவாலாம் கலெக்ஷன் பண்ணி கொஞ்சம் 15 கொண்டு போய் கொடுத்தா சரி ஓட்டிக்காங்கன்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எப்போ நடந்தது? இது வந்து 2019 நடந்ததுங்க. அதாவது 10 அதுக்கு முன்னாடி அதுவும் கிடையாதுங்க. ஆனால் அந்த முருக ரேஞ்சருங்கிறவர் வந்து கார்டாக இருந்து ஃபாரஸ்ட் ஆகி அப்புறம் தான் ரேஞ்சர் ஆகிக்கிறார். ஆனால் ப்ரொமோஷனில் வந்தவர் தான். ஆனால் அவருக்கு வந்து எல்லாம் தெரியும். அவர் என்ன சொல்கிறாருன்னா, ரிப்போர்ட் வந்து நாம் போய் கேட்கும்போது இவங்க வந்து வீரப்பனுடைய ஆக்கிரமிப்பில் உள்ள புந்தவங்க, வீரப்பன் வச்சு மிரட்டி காட்டை வெட்டி பிடிச்சவங்க. அப்படிங்கும்போது இப்போ வீரப்பன் இறந்தே ரொம்ப காலம் ஆயிடுச்சு, 19 வருஷம் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஆனால் அந்த 19 வருஷத்துக்கு முன்னாடி 19 வருஷத்துக்கு பின்னாடி எங்களை வெளியேற்றிருந்தால் கூட வெளியேற்றிருக்கலாம் இல்லைங்களா? 19 வருஷத்துக்கு முன்னாடி வெளியேற்றினா அது மாதிரி அவர் ரிப்போர்ட் பண்ணுறாரு. இப்போ வந்துக்கிற டிஎஃப்ஓ கிட்ட வந்து நாங்களும் நேரில் போய் பார்த்தோம். சார் நான் காலகாலமாக இங்கே இருந்தவங்க, அதாவது போது எங்களுக்கு வீட்டு வரி ரசீதி இது மாதிரி அத்தியாவசிய கவர்மெண்ட்டு கொடுக்குற சலுகையை நாங்களும் எல்லாம் வாங்கிட்டுருக்குறோம். நாங்கள் வந்து காலகாலமாக இந்த விவசாயத்தை வச்சு தான் பண்ணிகிட்ருக்குறோம். இப்போ கிணறு தென்னை மரம் எல்லாமே நாங்கள் வச்சுக்கிட்டு அதுக்கான ஆதாரங்கள்லாம் எங்கிட்ட இருக்குதுங்க சார். அப்படின்றதுக்கு நீங்கள் வந்து அதெல்லாம் நீங்கள் செல்லாது, நீங்கள் வந்து இப்போ லீகலாக வந்து அட்ரஸ் வாங்கியிருக்கிறீங்க, உங்களுக்கு அங்கே இருக்கிறதுக்கு தகுதி இல்லை, நீங்கள் வெளியேறியே தீரணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். சார் நாங்களாம் வெளியேற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி சார் கார்டு ஃபாரஸ்ட்டு சத்திவேல் அவர் வந்து ஜனங்கக்கிட்ட வந்து சுமார் ஒரு ரஃபாக ஒரு கையெழுத்து போடுங்க, ஒயிட் ஷீட்டில் கையெழுத்து போடுங்க, இதெல்லாம் நான் பேசிக்கிறேன், உங்களுக்கு இந்த டிஎஃப்ஓ போனதுக்கப்புறம் ஓட்டுற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லி ஜனங்கக்கிட்ட வந்து ஒயிட் ஷீட்டில் கையெழுத்து வாங்கிட்டாருங்க குரூப்பாக சேர்த்து. அதை என்ன பண்ணிட்டாருங்க, கொண்டு போய் நாங்கள் இது வரைக்கும் விவசாயம் எந்த விவசாயமும் செய்யலை, நாங்கள் வந்து ஆக்கிரமிப்பு பண்ணிக்கிட்டு தான் இருந்தோம், நீங்கள் வந்து வெளியேற சொன்னால் நாங்கள் வெளியேறிக்கிறோம் அப்படின்னு ஒப்புதல் வாக்கு மூலமாக அவர் கையெழுத்து வாங்கிட்டு போய் அவர் ரெக்கார்ட் ஃபைல் பண்ணிட்டாருங்க. சரி, அதுக்கப்புறம் நான் ஆர்டிஐயில் தகவல் உரிமை சட்டத்தில் போட்டு இதுக்கான விளக்கம் கேட்டிருந்தேன். கேட்கும்போது அந்த விளக்கத்தில் வந்து என்ன சொல்கிறாங்க, அவங்க ஜனங்க மத்தியிலேயே எழுதி வாங்கியாச்சு, எல்லாம் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க, நாங்கள் வந்து இது வரைக்கும் விவசாயமே எதுவும் பண்ணல, நாங்கள் ஆடு மாடு தான் பேச்சுட்டு இருக்கிறோம், குறிப்பிட்ட இந்த விவசாயத்தில் வந்து குறிப்பிட்ட இடத்த மட்டும் நாங்கள் 20 சென்ட் 30 சென்ட் தான் பண்ணிக்கிறோம், நீ அரசையை பார்த்து வெளியேற்றினா நாங்கள் வெளியேறிக்கிறோம்னு சொல்லிட்டு ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கிட்டு போயிட்டார். அதை தடுத்து நான் வந்து ஆர்டிஎல் போட்டது ஏன் சார் இப்படி போய் பண்ணீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கப்புறம் ஏமால அகைன்ஸ்டாக திரும்பிச்சிங்க, இதனால தான் இப்படி தான் இருக்குதுன்ட்டு. அந்த எவிஷன் நோட்டீஸில் வந்துங்க சார் 2 நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. 3வது நோட்டீஸில் வரைக்கும் ஒவ்வொருத்தருடைய நிலமும் பார்த்தீங்களா 5 ஏக்கரா 6 ஏக்கரா வச்சு விவசாயம் செஞ்ச இடம். அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறாங்க 20 சென்ட் 80 சென்ட் தான் ஒரு குறைச்சி போட்டு இது பண்ணியிருக்காங்க. அது இப்போ ஆர்டிஎல் போய் போட்டு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை இது வந்து ஜனங்க போய் கேட்குறனா சார் என்ன எவிஷன் சொல்லின்னு கொடுத்தாச்சு, எங்களுக்கு உண்மையான நிலத்தை போட்டு கொடுங்க, நாங்கள் எதாவது காமன் சென்ஸ் கேட்போம் கோர்ட்டில் அப்படின்னா, இல்லைங்க நீங்கள் வந்து மற்றபடி அதிகாரிங்களையோ இதெல்லாம் நம்பக்கூடாது, 20 சென்ட் 30 சென்ட்டுன்னு போட்டு கொடுத்தா நாளைக்கு கவர்மெண்ட் பார்த்து உங்களுக்கு பட்டா கூட கொடுத்துரும், ஆனால் அதிகமாக இருந்தால் உங்களுக்கு கொடுக்காது அப்படின்னு சொல்லி நாங்கள் நல்லது பண்ணுறோம் உங்களுக்கு பண்ணுற மாதிரி சொல்லி ரேஞ்சரு ஃபாரஸ்ட் இவங்கெல்லாம் ஜனங்களை திசை திருப்பி எல்லாம் ஒப்புதல் வாக்குமூலம் வாங்கிட்டு பண்ணிட்டாங்க. அப்புறம் வெள்ளாடு வந்து மேய்க்கிறதுக்கு ஸ்டார்டிங்கில் ஆரம்ப காலத்துலேருந்து தொழில் அதுதாங்க, ஜனங்களுடைய வெள்ளாடு செம்பலி ஆடு மாடு. அதுக்கப்புறம் விவசாயம், ஏன்னா விவசாயத்துக்கு வந்து முட்டுவலி டீசலு இது மாதிரி அதிகமான அத்தியாவசியங்கள் அதிகமாக தேவைப்படுறதுனால கால்நடை வளர்ப்பு தான் நல்லா மெயினாக இருக்குது. சோறு போடுவாங்க, அதை வச்சு பராமரிப்பு பண்ணிட்டு வச்சுருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஆட்டுக்கு 300 ரூபா 6 மாதத்துக்கு ஒரு டைம் நீங்கள் கொடுக்கணும், 10 ஆடு வச்சுக்கிட்டு இருந்தாலும் 3000 ரூபா நீங்கள் கொடுக்கணும், 100 ஆடு வச்சுருந்தா 30,000 கொடுக்கணும். இது வந்து டிஎஃப்ஓ வரத்துக்கு முன்னாடி 2.5 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்ட்டு வசூல் பண்ணி வாங்கிட்டு இருந்தாங்க. சரி டிஎஃப்ஓ வாங்கிட்டு வந்தால் டிஎஃப்ஓ வந்து கம்பல்சரி ஆர்டர் இருக்கக்கூடாது, செம்பிளி ஆடு மேய்ச்சிக்கிட்டான் மாட்டுக்கு பாசு வாங்கிட்டுன்னு சொல்லிட்டு அவர் கரெக்டாக ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் போட்டார். அதுக்கு பின்னாடி இவங்க என்ன பண்ணிட்டாங்க, டிஎஃப்ஓ ஆர்டர்லாம் இது இல்லை, எங்களுக்கு வந்து கரெக்டான மாமூல் கொடுத்தீங்களா போதும் நீங்கள் மேய்ச்சிட்ருக்கலாம்
அப்படின்னு சொல்லும்போது ஆடு இருக்கிறவன் மேய்ச்சிட்டு காலத்தை ஓட்டிட்டான், விவசாயம் மட்டும் பண்ணுறவும் பண்ண முடியல. அவனை போய் என்ன மாதிரி ஆளுங்க சார், நாங்கள் வந்து ஆடு இல்லை விவசாயம் மட்டும் தான் பண்ணுறோம், எங்களுக்கு விவசாயம் பண்ணுறது வழி விடுங்க, ஆட்டை மட்டும் இப்போ அவங்களுக்கு ஒரு அனுமதி கொடுக்கும்போது எங்களுக்கு ஒரு இது கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்ன பண்ணுறாங்க ஜனங்க மத்தியில், சார் உங்களை வந்து ஆடு மேய்க்கூடாது அசோக்கு தான் தடுக்கிறான், எங்களுக்குள்ளேயே ஒரு தூண்டுதல் வேலை பண்ணி எங்களுக்குள்ளே கலவரத்தையும் உண்டாக்கிடுறாங்க. அந்த வேலையும் செய்கிறாங்க வந்து. இப்போ என்ன ஆயிடுச்சிங்களா, நான் அதுக்கு பின்னாடி தான் பார்த்துட்டுங்க, சரி நான் ஒரு டிஎஃப்ஓக்கு ஒரு கோரிக்கை வச்சேன், ஆக்டில் போட்டு வக்கீல் வச்சு, சார் நான் இவ்வளோ காலம் குடியிருந்தோம், எங்களுக்கு இந்த வனச்சட்டத்தின்படி நாங்கள் வந்து எங்களுக்கு உடை உரிமை வசதியெல்லாம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது நீங்கள் அப்படின்னு சொல்லி வச்சோம். அவருக்கு வந்து எங்களுக்கு ரிட்டனாக வைக்கும்போது அவர் எனக்கு பதில் கொடுக்கல. நான் ஹைகோர்ட்டில் போய் இதை ரிட்டனாக போட்டேங்க, பெட்டிஷனர் போட்டேன். பெட்டிஷன் போட்டு எனக்கு ஒரு ஆர்டர் ஆயிடுச்சு, அதாவது 4 வாரத்துக்குள்ளே இவருக்கு பட்டா கொடுக்கணும், இல்லையா அதுக்கான அறிக்கை எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. அந்த உத்தரவு காப்பி எடுத்து நாங்கள் விவசாயம் பண்ணுறதுக்கு வந்தோம். அந்த உத்தரவு நிராகரிக்க நான் விவசாயம் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்குள்ள கார்டு வந்து நீங்கள் ஓட்டாதீங்க, நீங்கள் இது மாதிரி என்னுடைய வேலைகள்லாம் போயிடும், எனக்காக கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அது கார்டு வந்து பேசி தடுத்துட்டார். அன்னித்த சூழ்நிலைக்கு வீட்டாண்டியே வந்து உட்காந்துக்கிட்டாரு, நீ கார்டு ஓட்டினீங்களா நாங்கள் போக மாட்டோம் அப்படின்ட்டு. அவங்க என்ன பண்ணிட்டா, நீங்கள் பழங்குடியினர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்ட பெட்டிஷனர் வந்து நிராகரிச்சிட்டாரு. அதுக்கு பின்னாடி அது மேலேயும் மேல்முறையீடு போட்டு இப்போ ஹைகோர்ட்டில் ஒரு அனுமதி வாங்கியிருக்கிறேங்க. அதாவது இந்த வழக்கை விசாரணித்து தருமபுரி கோர்ட்டு எங்களுக்கு ஒரு உத்தரவு வழங்கணும்னு சொல்லி அது ஒரு ஆர்டர் வாங்கியிருக்கிறேன். அந்த ஆர்டர் வச்சு இப்போ தருமபுரி கோர்ட்டில் வழக்கு நடந்துகிட்ருக்குதுங்க. நம்மளது இப்போ 3வது செக்ஷன் போயிட்டுருக்குது. அது மத்தியிலையும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, நீ ஏன் வழக்கு தொடர்ந்த, அதனால் நீ இங்கே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சும்மானாலுமே அடிக்கடி ஒரு லெட்டர் சம்மன் போட்டுவிட்டு நீங்கள் வந்து மான் வேட்டையாடுறீங்க, துப்பாக்கி வச்சுட்டு வேட்டையாடுறீங்க அப்படின்னு சொல்லி எங்கள் ஊருக்காருக்கு ஒரு 12 பேர்த்துக்கு அனுப்பிவிட்டாங்க விசாரணைக்கு வான்ட்டு. அங்கே விசாரணைக்கு கூட்டிகிட்டு போய் நீ காலி பண்ணிக்கிறேன்னு எழுதி கொடு, உனக்கு நிலம் வாங்கி தரேன், இடம் வாங்கி தரேன், அங்கே என்ன உனக்கு வேலை அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. நீ என்ன பவச்சிட்டீங்களா நீ ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலைக்கு டிஎஃப்ஓ மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் ஜனங்க என்ன பண்ணிட்டா, நீங்கள் அமைதியாக இருந்தால் இருந்துக்கலாம், நீ கோர்ட்டுக்கு போய் எதாவது காமன் சென்ஸ் கேட்டிங்களா அங்கே இருக்கிறதுக்கே இடம் இல்லாத உங்களை பண்ணிடுவேன். நான் பார்த்து நினச்சேன் என்ன பண்ணும், நான் எனது வந்து பேனா தான் வேலை செய்யும், பேனா இங்கே தான் வேலை செய்யும், உங்களுது வந்து பணம் வேலை செய்யும், பணம் தான் உங்களுக்கு செலவு, எனக்கு பேனா இங்கே தான் செலவு, நீ ஏன் நானாக பார்த்துக்கலாம் அப்படிங்கிற லெவலுக்கு ஜனங்க மத்தியில் பேச ஆரம்பிச்சிட்டாரு. சரி இவங்க எல்லாமே அங்கேருந்து வந்தோம், போய் அரசியல்வாதிகளை திமுக ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களையும் 10 டைமுக்கு மேலே 20 டைமு மினிஸ்டரை பார்த்து மனு கொடுத்தோம், எல்லா வகையிலும் மனு கொடுத்தோம். யாருமே எங்களை வந்து எந்த பொருட்டாக பார்த்துக்கவே இல்லை. சரி போய் கொடுத்தா சரி பேசியாச்சு சொல்லியாச்சு போங்க அப்படிங்கிறதாட நிறுத்திக்கிறாங்க. மற்றபடிக்கு வந்து அவங்க வாங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் பிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த 2.5 வருஷம் எங்களுடைய வாழ்வாதாரம் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எங்களை கேட்குறதுக்கு ஒரு அரசியல்வாதிகளும் ஒரு சப்போர்ட்டாக வரல. அப்புறம் டிஎஃப்ஓ என்ன சொல்கிறாரு, நான் என்ன சொல்லி எதுவும் இல்லை, நான் எனக்கு எவிடேட் பண்ணுறது என்னுடைய கடமை, நான் எவிடேட் பண்ணிட்டேன், நான் மேல் இடத்துக்கு உத்தரவு அனுப்பிச்சுட்டேன், நீங்கள் வந்து அந்த உத்தரவுக்கு வந்து நீங்கள் மேல் இடத்துல பார்த்து பண்ணிக்காங்க, அதுக்கான இது வந்து கலெக்டரேட்டில் நீ கொடுத்து அதுக்கான விவசாயம் பண்ணுறதுக்கான பண்ணிக்க, நான் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டில் வந்து நான் அனுமதிக்க மாட்டேன், நான் அனுமதிச்சு தான் என்னுடைய வேலை போயிடும் அப்படின்னு சொல்லி டிஎஃப்ஓ தரப்பு கரெக்டாக ரிப்போர்ட் பண்ணுதுங்க. ஆனால் இவங்க 2.5 வருஷமாக நாங்கள் விவசாயம் செய்யாமல் சாப்பாட்டுக்கே வழியாமல் ஒரு குழந்தைங்களுக்கு கடை வாங்கி பண்ணி பொழைக்கிற அந்த வருத்தத்தை யாரும் நினச்சி பார்க்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சரி வாங்க எல்லாம் ஆதார் கார்டு இதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் விவசாயம் செய்வீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. அங்கே போய் ஜனங்கள்லாம் கொடுக்கும்போது நீங்கள் அங்கே விவசாயம் செய்ய முடியாது, நீங்கள் விவசாயம் செய்கிறதுக்கான வழியில் நீங்கள் வெளியேறதுக்கான இது தான் பண்ணணும், நீங்கள் எப்படி இருந்துருவீங்க அப்படின்னு சொல்லி அடிக்கடி தொந்தரவுங்க. சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்றதுங்க. அனுப்பிச்சி விட்டுருந்தா உடனே சம்மன் போடுறது, நீ வந்து ஆஜராகலாம் உன் மேலே வழக்கு போடுவேன் அப்படின்னு சொல்லி. ஒரு 6-7 மாதத்துக்கு முன்னாடிங்க இங்கே கருங்கல்ல ஒரு லேடி வந்து மணிமேகலைன்னு சொல்லி அவங்க ஒரு குடியிருந்தாங்க ஒரு சாலையில். அவங்க வந்து ஆட்டுக்கு ஃபைன் கட்டலைங்க, அது ஃபைன் கட்டாத அவங்க வீட்டுக்கு சொந்த ஊருக்கு பெல்லூருக்கு போச்சு ஆட்டோ ஓட்டிகிட்டு. சரி இங்கே என்ன இருக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க வந்து இதுக்கு அவங்களாம் வந்து ஃபஸ்ட்லேருந்து குடியிருந்தவங்க ஒரு 80 வருஷத்துக்கு முன்னாடியே அந்த இடத்துல இருந்தவங்க. அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, சரி பிள்ளைக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது பிரசவத்துக்காக சரி பார்க்குறதுக்காக போகணுன்னு சொல்லிட்டு போயிடுச்சு. அந்த சமயத்தில் ஏன் இவங்க ஃபைன் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு கார்டுங்க 2 பேர் பழனி சங்கருன்னு சொல்லி 2 கார்டுங்கன்னு சொல்லி அந்த சாலையை இடித்து தரமாட்டோம்ட்டாங்க. சரி அதுக்கு பின்னாடி நாங்கள் வந்து கலெக்டர்கிட்ட எல்லாம் போட்டு பெட்டிஷனர் போட்டு அந்த விசாரணை பண்ணும்போது அதுக்கு சப்போர்ட்டாக நான் தானே இருக்கேன், அசோக் தானே சப்போர்ட்டுன்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு டார்ச்சல் பண்ணாங்க. நீ கடத்தி மான் வேட்டையாடுற கடத்தி வேட்டையாடுற உம்மால் இது பண்ணுவோன்னு சொல்லிட்டு சேலம் கட்டி நீங்கள் வந்து சப்ளை பண்ணுற
அப்படின்னு சொல்லி வீண் இதை போட்டுவிட்டு என்னை விசாரணைக்கு அங்கே வர சொன்னாங்க. நானும் டிஎஃப் ஆஃபீஸுக்கு போனேன். போனது வந்து நீ என்ன பெரிய நீ இந்த வந்து வக்கீல் வச்சுக்கிட்டு நீ எங்களை பேசினா நீ ஆகுமா, உன்னால் நீ என்ன பண்ண முடியும், நீ தான் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நீ நிறுத்திட்டு இருக்கிற, உன்னை வந்து நான் பார்க்கலாம் அப்படின்னு நானும் சொன்னேங்க. சார் உங்களால் சட்ட ரீதியாக என்ன செய்ய முடியுமா செய்யுங்க, நான் அதை எதிர்கொள்கிறேன். உங்களுக்கு மாரி கோர்ட் இருக்குது, நிறையா இருக்குது, நான் விஷயம் நீங்கள் தண்டனை செய்யுங்க, நான் இல்லைன்னு நான் நிரூபிச்சுட்டு வந்துடுறேன். நீ நானா பார்க்கலான்னு சொன்னேன். சார் பார்க்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நீங்கள் அதிகாரி மாதிரி பேசுனா அதிகாரியாக நானும் பேசுகிறேன், இல்லையா இருந்தால் நீங்கள் நானா பார்க்கலான்னா பார்க்கலாங்க சார், அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்ட்டு வெளியே வந்துட்டேங்க. வெளியே வந்ததுக்கு முன்னாடி இப்போ ஜனங்க மத்தியில் என்ன சொல்கிறாரு, அசோகனால தான் உங்களுக்கு காடு ஓட்டாது நின்றுச்சு, கோர்ட்டில் கேஸ் போட்டு அவன் என் மேலேயும் கேஸ் போட்டால் நான் எப்படி காடு ஓட்டுறதுக்கு விடுவேன் அப்படின்னு சொல்லி, அதாவது கோர்ட்டால் என்னை எதிர்கொள்ள முடியாமல் இப்படி வந்து இந்த ட்விஸ்ட் பண்ணி விட்டு ஜனங்க மத்தியில் திசை ஜனங்க யாரும் நம்மளை கேட்கலிங்க இது வரைக்கும். இவன் டிஎஃப்ஓடைய இது இந்த கதி தான் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது குறிப்பிட்ட ஒரு 600 பேருக்கு மேலே இருக்கிறோம் இங்கே 600 பேர் இருக்கும். எல்லாம் வந்து இன்றைக்கி ஜனங்கள பகுதி வந்து மிரட்டி இது மாதிரி சாப்பாட்டுக்கு வழியில் தான் என்ன சார் பண்ணுறது, 2.5 வருஷம் இங்கே இருக்கிறவங்கள வெளியில் மேசன் வேலைக்கு சென்ட்ரிங் வேலைக்கு இது மாதிரி வேலைக்கு போகணும். சரி காடு ஓட்டுற காலத்துக்கு விட்டுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி, இப்போ அந்த சத்யவேல் ஃபாரஸ்ட்டுங்கிறவர் வந்து மெயினாக வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த டிஎஃப்ஓ இருக்கிற வரைக்கும் இப்படி தான், நான் கேட்குற மாதிரி நீ பணம் கொடுத்தீங்களா குடியிருக்கலாம், இல்லைன்னா அது இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் ஆட்டு காசு இப்போ வந்துக்கிற கார்டு வந்து ஆட்டு காசு ஏதோ வசூல் பண்ணுறது, நீங்கள் ஜனங்கள் மத்தியில் நம்ம வாங்கக்கூடாது பிடிக்கக்கூடாதுங்கிறாரு. அந்த கார்டு வந்து ஏன் நீ வசூல் பண்ணி எனக்கு ஃபாரஸ்ட்டுக்கு நீ கொடுக்க மாட்டேங்கிற அப்படிங்கிற பிரச்சனையில் தாங்க சார் நேற்று காலையில் என் தொட்டி அடிக்கிறது வந்துட்டாங்க. 16/12/2023 நேற்று காலையில் வந்து நீங்கள் கேஸ் போட்டிருக்கிறீங்க, தொட்டி அடிக்கணும், அடிக்கிறதுக்கு விடலாதுன்னு சொன்னால், அப்புறம் நானே ரேஞ்சுக்கிட்டு பேசினேன் ஃபோன் பண்ணி, சார் வந்து எங்கள் கோர்ட்டில் வழக்கு நிலுவையில் இருக்குது, நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி தொட்டி எடுக்கிறங்கிறது வேண்டாம், நீங்கள் என்னுடைய தீர்ப்பு எப்படி வருதோ அதை பொறுத்து நான் வீடோ இடமோ நான் காலி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொன்னேன். இல்லை எடுத்தே ஆகணும், எங்களுக்கு மேலே எடுத்து ரூல்ஸ் அப்படின்னாங்க. சரி அப்படின்னா ரிட்டனாக எழுதி கொடுத்துருங்க சார், அதாவது இந்த கோர்ட்டினுடைய வழக்கு என்னை தடுத்து நிறுத்தாது, நான் கோர்ட்டு வந்து வழக்கை மதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ரிட்டனாக எழுதி கொடுத்துருங்க. எழுதி கொடுத்துட்டு இடிங்கன்னு கேட்டேன். நீ சொல்கிற மாதிரிலாம் எழுதி கொடுக்க முடியாது அப்படின்ட்டு திடீர்னு ஃபோனை கட் பண்ணிட்டாரு. ஃபோனை கட் பண்ணிட்டு இந்த ஸ்பாட்டுக்கு ஒயர் லெஃபில் கூப்பிட்டு அது நான் கொடுத்த அசைன்மெண்ட்டை செஞ்சுட்டு வாங்கன்னு தான் சார் சொல்கிறாரு. ஆனால் வந்து இந்த தொட்டி இடிச்சிட்டு வா, அந்த கேஸு அதெல்லாம் செல்லுபடியாவது அந்த ஒயர் லெஃபில் அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்படின்னா என்னை வந்து பழி வாங்கணுங்கிற நோக்கம். அதாவது ஒயர் லெஃபில் சொல்லும் போது அந்த கேஸ் நமக்கு வந்து தள்ளுபடியாகாது, நீ அந்த கோர்ட்டில் கேஸ் இருந்தால் இருக்குது, நீ இடிச்சிட்டு வாங்கன்னா அப்போ வாங்க சொல்ல வேண்டியதானே. சொன்ன அசைன்மெண்ட் மட்டும் செஞ்சுட்டு வான்னா என்ன அசைன்மெண்ட்டு அப்படின்னா இது வந்து பழி வாங்கணுங்கிற நோக்கம். அது வந்து ஃபாரஸ்ட் என்ன சொல்கிறாரோ அங்கே லோக்கல் ஆளுங்கள்கிட்ட அவன் தொட்டி தான் இடிக்கிறதுக்கு அனுப்பிச்சி விட்டா, இவன் எதுக்கு வேறு தொட்டி போய் இடிச்சிட்டு வந்தான் அந்த கார்டு. அவங்க வந்து நான் சொல்லியிருக்கேன் கார்டு அவ்வளோ லீகலாக சொல்லிட்டேன் சார், வந்து இது தான் நடக்கும், அதாவது நீங்கள் செஞ்சீங்களா உங்கள் மேலே அவமதிப்பு வழக்கு கண்டிப்பாக போடுவேன், டீசெண்டாக போய்க்கிறேன், நமக்கே கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது நாம் இது பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் டீசெண்டாக போகிறாரு. கார்டு வந்து அதாவது கார்டு மேலே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் கோர்ட்டில் கேஸ் இருக்கிறதுனால அவங்க எங்கள் மேலே எந்த ஸ்டெப்பு எடுக்க மாட்டேங்கிறாரு. அது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கார்டு வந்து அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க, அந்த கார்டை வச்சு அவங்கள இது பண்ணால் நாளைக்கு அவன் மேலே கேஸ் போட மாட்டாங்களா அந்த நோக்கத்தில் டுஸ்ட்டு பண்ணி விட்டுக்கிட்டு இந்த வேலையை செஞ்சிட்ருக்காங்க சார். இப்போ வந்து இப்போ காலகாலமாக வந்து குறைஞ்சபட்சம் 80 வருஷத்துக்கு மேலே ஜனங்க வாழ்ந்தாச்சு. இப்போ இன்னும் இதுலேருந்து 5-6 கிலோமீட்டர் வரைக்கும் ஊரே தான், அதாவது காட்டுக்கு ஒரு கொட்டாய் இருக்கிறாங்க. இப்போ இந்த டிஎஃப்ஓனால் வந்து எங்கள் வாழ்வாதாரமே சுத்தமாக பாதிச்சிருச்சு. அதாவது ஒருத்தருடைய குடும்பங்களுடைய சூழ்நிலை, ஒருத்தருடைய மருந்து குடிச்சிட்டு அவங்க இறந்து போகிற சூழ்நிலைகள் லெவல்லாம் வந்துருச்சு, கடன் பிரச்சனை தாங்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு லட்ச ரூபா வட்டிக்கு வாங்கினா எத்தனை நாளைக்கு சார் சாப்பிட முடியும்? அதுக்கு 2 ரூபா இன்ட்ரெஸ்ட் போட்டால் மாதம் அதுக்கு 2000, வருஷத்துக்கு 24,000, அப்போ 2 வருஷம் 48,000. அந்த அதையும் அசிலியை கட்டுறதா இது மாதிரி இது வட்டியை கட்டுறதா, அது மாதிரி சூழ்நிலை ஆகிட்டு இருக்குது. இந்த டிஎஃப்ஓ வாதத்துலேருந்து நான் என்ன சார் சொல்கிறோம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சார் அப்பயே தடுத்துருந்தீங்களா நாங்கள் எதாவது வெளியேறி போயிருப்போம்ல அப்படின்னு சொன்னால், இல்லை நீ அப்போ அதுக்கெல்லாம் அந்த அதிகாரி விடுவோம், நான் விட முடியாது, நீங்கள் கிளம்புங்க அப்படின்னா. சார் நாங்கள் பிடபிள்யூ இடம் தான் நாங்கள் ஓட்டுறோம், நீங்கள் ஃபாரஸ்ட் இடம்லாம் குடி தான் இருக்கிறோம், அது கோர்ட் எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறோம் அப்படின்னா, இல்லை பாலாத்துக்கு மேலே எங்களுக்கு வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டு தான், பாலாத்துக்கு கீழே தான் உங்களுக்கு பிடபிள்யூட இடமோ எதுமோ, நீங்கள் வந்து மீனே பிடிக்கிறதா இருந்தாலும் பிடிச்சிட்டு வெளியில் போயிடும், அங்கே தங்குறதுக்கு இல்லை, அப்படி தங்குனீங்களா உங்களுக்கு மான் கேஸு கடத்தி கேஸு இது மாதிரி போட்டுருவேன். நான் பார்த்து நினச்சினா என்ன வேணாலும் உங்களை செய்ய முடியும், என் ஒத்துழைப்புக்கு நீங்கள் வர்றீங்க, என் ஒத்துழைப்புக்கு வாங்க உங்களுக்கு எல்லாம் பண்ணுறோம், ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி நான் பண்ண முடியாது
அப்படின்னு சொல்லி இப்படி அடிக்கடி தொந்தரவு கொடுத்துட்ருக்காருங்க சார். அடிக்கடி ஜனங்களுக்கு வந்து லெட்டர் போடுறது. 2.5 வருஷத்தில் எத்தனை நோட்டீஸ் உங்களுக்கு வந்திருக்கு? இந்த இப்போ எவிஷன் நோட்டீஸ் வந்து எனக்கு 5 நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க சார். விசாரணைக்கு வேணும்னு சொல்லி இந்த மாதிரி வேட்டைக்குன்னு சொல்லி எனக்கு 3 நோட்டீஸ் வந்துருக்குதுங்க. எங்கள் மச்சானுக்கு 2. அப்புறம் கிட்டத்தட்ட இப்போ கோவிந்தண்ணன், எங்கள் கோவிந்தராஜ், குப்புசாமி, காவேரி, ஏழுமலை, அப்புறம் இன்னொரு 5 பேர்த்துக்கு எல்லாம் சேர்ந்து வந்திருக்குதுங்க சார். மொத்தம் ஒரு 12 பேர்த்துக்கு வந்திருக்கு. உங்களோட இதில் இருக்குது இது வரைக்கும் இந்த உங்களோட விவசாய பூமியாக இருக்குது. இப்போ நம்மளுதுன்னு பார்த்துக்கிட்டாங்களா 6 ஏக்கரா விவசாய பூமி இருக்குதுங்க சார். மற்ற குடும்பத்துக்கு வந்து 38 குடும்பத்துக்கு ஆவரேஜாக ஒரு குடும்பத்துக்கு 5 ஏக்கரா இருக்குங்க சார். சராசரி சராசரியாக வரும்போது பார்த்தீங்களா 6 ஏக்கரா வரும்போது நம்ம ஆவரேஜாக 38 குடும்பத்துக்கும் போடும்போது 4 ஏக்கரா கன்ஃபார்மாக போடலாம் சார். 38 குடும்பத்துக்கு தான் பிரச்சனையாது. 38 குடும்பத்துக்கு, அதாவது இந்த லைனில் இங்கிருந்து ஒகையன்கல்ல இருந்து பாலாத்து வரைக்கும் பிரச்சனைங்க சார். இப்போ பாலாத்து வரைக்கும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இது வந்து 2.5 வருஷமாக நடந்தது. இப்போ ஒட்டனூருக்கு வந்து தண்ணி வடிஞ்சதுக்கு பின்னாடி அவங்களுக்கும் வந்து பிரச்சனை ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்குதுங்க. பாலாத்துக்கு அந்த பக்கமா? பாலாத்துக்கு அந்தாண்டிங்க, நெருப்பூர் சைடு அந்த இருக்கும், அந்த அங்கி ரிசர்வ் ஃபாரஸ்ட் இந்த மலைக்கும் அந்தாண்டியே தான் சார். அவங்களுக்கு வந்து பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. இது வந்து யாருமே எதிர்கொண்டு இது நடந்து தக்கபடியான ஒரு, அதாவது எவிஷன் பண்ணிட்டு நீ கிளம்புன்னு சொன்னால் கூட போயிடலாங்க சார். அது எவிஷனும் பண்ணாமல் பிழைக்கிறதுக்கு வழி இல்லாமல் விட்டுக்கிட்டு ஒரே ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க. நான் ஒருத்த மட்டும் தான் வழக்கு தொடர்ந்துக்கிறதுனால இவன் ஏன் ஒருத்த மட்டும் பண்ணுறான், இவன் மேலே கை வச்சா மற்றவனும் எவனும் கோர்ட்டுக்கு போக மாட்டான்ல. ஜனங்க மத்தியில் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கார ஆஃபீஸருங்களை கூப்பிட்டு இந்த டிஎஃப்ஓ போன வாட்டி உங்களுக்கு நான் ஓட்டுற மாதிரி பண்ணி கொடுக்குறேன், இந்த ஆள் மாற்றிட்டு போயிடுவான், நீங்கள் உங்கள் இதை வச்சு இது பண்ணிக்காதீங்க, போய் அவங்களோட செலவு பண்ணிட்டு கிடக்குறீங்க, இதெல்லாம் நான் ஓட்டுற மாதிரி பண்ணுறேன், நான் சொல்கிற மாதிரி கையெழுத்து போடுன்னு வாங்கிட்டு போயிட்டாங்க எல்லாம். அதனால ஜனங்க வந்து ஏமாத்திட்டு அப்போ ரொம்ப வருத்தப்படுறாங்க. நாமளும் கேஸ் போட்டு தான் இருக்கோம். ஆஃபீஸர் போனாலும் சரி, டிஎஃப்ஓ பார்க்க எந்த பொலிட்டிஷியன் போனாலும் சரி, அசோகரம் உன் மேலே வழக்கு போட்டிருக்கிறான். வழக்குனா என்ன சார் போட்டிருக்கேன்? என்னுடைய காமன் சென்ஸ் தான் கேட்குறேன். நீ இவ்வளோ நாள் விட்ட ஏப்ப விட மாட்டேங்கிற, உனக்கு எனக்கு பட்டா கொடு. நான் 70 வருஷம் ஆதாரம் இருந்தால் எனக்கு பட்டா கொடுக்கணுன்ற கவர்மெண்ட் ரூல் இருக்குது. அதை நான் நிரூபிக்கிறேன். நீ எனக்குலாம் குடலாம் மாற்று இடம் எனக்கு விவசாயம் பண்ணுறதுக்கான இடத்த கொடுத்து நான் இன்றைக்கும் எவிஷன் பண்ணிட்டு போகிறேன்னு தான் நான் சொல்கிறேன். அப்படின்னா உனக்கு வந்து இடம் கிடையாது, இப்போ தங்கறதுக்கு இடம் கொடுப்பேன், அவ்வளோதான். மற்ற அதே மாதிரிங்க சார், அவங்களுக்கு நஞ்சம் கொடுத்துக்கிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறவங்கள இன்னுமே ஆதரிச்சுக்கிட்டு தான் வராங்க. அப்படி எத்தனை பேர் இருப்பாங்க? அதில் ஒரு 20 குடும்பத்துக்கு அவங்க அந்த சைடில் இருக்கிறவங்க ஒரு 10-15 பேர்த்துக்கு அது வந்து நிரந்தரமாக அவங்க காலகாலமாக இருந்ததவங்க இல்லை, டெம்பரவரியாக வந்தவங்களுக்கு எல்லா வசதியும் பண்ணி கொடுக்குறாங்க. இப்போ கேம்பு கட்டுறாங்க. இப்போ ஒரு 5வது மாதம் தான் அவங்க ஒரு 10வது மாதம் ஒரு ஃபைன் கட்டினாங்க மான் அடிச்சுன்னு சொல்லிட்டு. அவங்கள வந்து கேம்பை பாதுகாப்பு பண்ணிக்கான்னு சொல்லி அவங்களே செக்யூரிட்டியை போட்டு போய்க்கிறாங்க. ஆனால் வந்து பாதிக்கு போட்டுக்கிட்டு விவசாயம் பண்ணுறவனுக்கு கூப்பிட்டு மிரட்டிகிட்டு இருக்கிறாங்க. நீ ஆடு வச்சிருக்கக்கூடாது, கோழி வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பணம் கொடுக்குறவனுக்கு ஆதரிக்கிறாங்க. அதே ஃபாரஸ்ட்டு அதே பணம் நம்ம ஜனங்க இருந்தால் தான் சார் கொடுப்பாங்க. இல்லாதவங்க எப்படி போய் போல கொடுக்குறது? இப்போ கோர்ட்டுக்கே நான் போய் செலவு பண்ணியிருக்கிறேன்னா அங்கே இருக்கிறவங்க பண்ணோம், நம்மளால் முடிஞ்ச நான் மூட்டை எவ்வளோ நாளைக்கு பண்ண முடியும்? அவங்க இல்லாதவங்களை வந்து ஒன்றும் பண்ண முடியறது இல்லைங்க. அதனால் ஜனங்க வந்து எந்த வகையில் போகிறது, இதுக்கு என்ன சொல்யூஷன், இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாததான் உட்காந்துட்டு இருக்காங்க. கோர்ட்டுக்கு போனாலும் இப்படி ஆகும். கோர்ட்டுக்கு போகிறோன்னு சொன்னால் ஒரு பெட்டிஷன் போட்டால் அவன் பெட்டிஷன் தூக்கிட்டு உடனே அவன் வீட்டுக்கு வந்து நீ எதுக்கு போனேன், என்னத்துக்கு போனால் அதுக்கான ரீசன் பதில் கொடுக்குறதில்ல. கரெக்டாக ஆக்ட் போட்டு அனுப்புனா அதுக்கு பதில் கொடுக்குறதில்ல. ஒரு மேனுவலாக ஒரு பெட்டிஷன் போட்டால் அந்த பெட்டிஷன் தூக்கிட்டு வந்து அவன் வீட்டுக்கே வந்து நீ எதுக்கு போட்ட, ஏன் நீ உள்ளே போகலான்னு இருக்கிறியா, ரிமாண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்புறம் பாவப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க? விஷயம் தெரிஞ்சவங்க கேட்பாங்க, எதுக்கு சார் உள்ளே போடுவீங்க, என்ன ரீசன் கேட்பாங்க. விஷயம் தெரியாதவங்க அதோ அப்படின்னா வீட்டையை விட்டு முடிக்கி விட்ருவாங்களான் இருக்குது அப்படிங்கிற சூழல் வந்துடுதுங்க. இப்போ அது மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக போயிட்டுருக்குதுங்க சார். ஒவ்வொருத்தரும் இப்போ பொலிட்டிஷன் வந்தால் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம் பண்ணுறோம். இது வரைக்கும் எந்த இதுவும் தக்கபடியான இதுவும் நடக்கலைங்க. இருக்குங்க. எத்தனை வருஷமா பண்ணிட்டு இருக்காங்க? இது வந்து தாத்தா காலத்துலேருந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. தாத்தா எத்தனை வருஷமா உங்கள் தோட்டத்தில் விவசாயம் பண்ணுறீங்க? விவசாயமெல்லாம் பண்ணிக்கிட்டு தான் அந்தங்க நெடு நிலத்தை வாங்கியிருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி எங்கள் அப்பா விவசாயம் பிறக்கிறதுக்கு முன்னாடி வாங்கியிருக்காரு அப்பா. ஆமாம், நான் பிறக்காதுக்கு முன்னே வாங்கியிருக்கிறேன். அப்படி வாங்கின பின்னாடி அதை இப்போ விவசாயம் பண்ணாதுங்க. அப்புறம் நான் வந்து